கண்ணதாசன் நினைச்சிருப்பாரா முருகனுக்காக பாட்டு எழுதுறோம், சரி ஒரு கல்யாண மண்டபம் வாடகைக்கு கிடைச்சிருக்கும் நினைச்சிருப்பார். ஒரு கல்யாண மண்டபத்தையே முருகன் தருவார்னு கண்ணதாசனும் நினைச்சிருக்க மாட்டார்ல. அப்ப முருகன் நீங்கள் கேட்டதை தருவான், இல்லை இல்லை நீங்கள் கேட்காததையும் தருவான். என்ன காரணம்? இறை நெறியில 4 வழி இருக்கிறது. என்ன அந்த 4 வழி அப்படின்னா, சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம்னு 4 மார்க்கம் இருக்கு. தாச மார்க்கம்னா குரு பிள்ளை, சன்மார்க்கம்னா தொண்டு நெறி அப்பர் மாதிரி, சகமார்க்கம்னா ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றது கடவுளை, சத்புத்திர மார்க்கம்னா பெற்றோர் குழந்தைங்கிற முறையில ட்ரீட் பண்றது. இந்த எல்லா மார்க்கமும் சிறப்பானது. இதில் எல்லாத்துலயும் சிறப்பானது எந்த மார்க்கம் அப்படின்னா 2 மார்க்கத்தை சொல்லலாம். ஒன்னு சகமார்க்கம், இன்னொன்னு சத்புத்திர மார்க்கம். 2மே சிறப்பான மார்க்கம். இதுலயும் எது சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். இப்ப சகமார்க்கம் என்ன அப்படின்னா, சுந்தரர் என்ன பண்ணுவாரு, சிவன்கிட்ட போய் இங்க பாரு நான் ஒரு பிள்ளையை காதலிக்கிறேன், நீங்க எனக்காக தூது போ அப்படிங்கிறாரு. சிவன் என்ன பண்றாரு, 2 முறை வெறும் கால்களோடு தன் கால் நோக தன்னுடைய நண்பனுக்காக தூது போனார். அதோட நிறுத்தி இருக்கலாம். சிவனை மிஸ்யூஸ் பண்றாரு. எப்படி, இங்க பாரு நான் பொய் சாட்சி சொல்ல போறேன், சன்னதிக்குள்ள இருக்காத மரத்தடியில போய் உட்காருங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும், ஃப்ரெண்டு சொல்லிட்டு கேட்டுத்தானே ஆகணும். சிவன் போயிட்டார். அப்ப இது சகமார்க்கம். அடுத்து சத்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, அந்த கரையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். அப்ப பார்வதியே இறங்கி வந்து அவருக்கு ஞானப்பால் கொடுத்தா. அவர் என்ன பண்றாரு, வீதியில நடந்து போறார் திருஞான சம்பந்தர். அவருடைய கால் நோகுமேன்னு இறைவன் என்ன பண்ணாரு, அவருக்கு முத்துச்சிவிகை பல்லக்க கொடுத்தாரு. உள்ள உட்கார்ந்து கையில தாளம் போட்டு பாடினார். பிள்ளைக்கு கை நோகுமே, கையை செவந்து போகுமே, தங்கத்துல தாளம் கொடுத்தார். தாளத்துல ஓச வல்ல, அழுகிறார் திருஞான சம்பந்தர். உடனே அன்னை பார்வதி என்ன பண்றா, அவளே இறங்கி வந்து ஓசை தந்த நாயகியா வர்றா. அப்ப எனக்கு ஞானப்பால் குடுன்னு ஞான சம்பந்தர் கேட்கல, எனக்கு முத்துச்சிவிகை குடுன்னு ஞான சம்பந்தர் கேட்கல, தங்கத்துல தாளங்குடுன்னு ஞான சம்பந்தர் கேட்கல, ஓசை தந்த நாயகியா வான்னு அன்னையை ஞான சம்பந்தர் கூப்பிடல. அப்ப சகமார்க்கத்தில் நீங்கள் கேட்டதையெல்லாம் இறைவன் தருவான். ஆனால் சத்புத்திர மார்க்கத்தில் நீங்கள் கேட்காததை கூட இறைவன் தருவான். காரணம், இறைவனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன வேண்டும் அப்படின்னு. அப்ப இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி இவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறோம். அப்ப யார் தெய்வமாக இருக்கிறார், யார் தென்புலத்தாராக இருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப நான் விளக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், முதியோர் நலன் பேணுதலுக்கும் 3/4 மணி நேரம் நீ மூச்சை பிடிச்சு பேசுனதுக்கு என்னடா சம்பந்தம் தோணுதா? அப்படித்தானே தோணி இருக்கும். சரி ஏதோ மாத்தி படிச்சுட்டு வந்துட்டான் போல, படிச்சதை பேசிட்டு போயிடணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. முதல்ல சொன்ன மாதிரி அனுபவ முதிர்ச்சி இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க. நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்ப முதியோர் நலன் பேணுதல் அப்படின்னு இந்த நிகழ்வு நடக்குது. யார் இந்த முதியோர் அப்படின்னா, ரொம்ப நாளாவே ஒரு குழப்பம் இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, பழமையையும் முதுமையையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. தமிழ் உலகத்தின் மூத்த மொழி, அதுக்காக தமிழ் உலகத்தின் பழைய மொழின்னு அர்த்தம் கிடையாது. யாராவது சொல்லுவாங்களா தமிழ் பழைய மொழின்னு? இல்ல, தமிழ் மூத்த மொழி. அப்ப மூப்புக்கும் பழமைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்ப மூப்புனா என்ன, பழமைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப மூப்பு என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பழம் பழுப்பதை போன்றது அந்த முதுமை என்பது. அப்படி முதிர்ச்சி, அந்த முதிர்ச்சி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா, முதியவர்களுடைய ஞானம் வேண்டும், இளையவர்களுடைய உழைப்பு வேண்டும். 2ம் இருக்கிற தேசம்தான் இந்த உலகத்தில் உயர முடியும். அப்ப முதியவர்கள் என்பவர்கள் ஒரு தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதான் ஒரு 8ஆம் வகுப்பு பாட புத்தகம் நினைக்கிற தமிழ் புத்தகம், அந்த தமிழ் புத்தகத்துல ஒரு கதை இருக்கும். என்ன கதைன்னா, ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜா என்ன சட்டம் போடுறான், நாட்டுல ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவங்களெல்லாம் கட்டி மேய்க்க முடியல, என்ன பண்ணுங்க, வயசானவங்கள நாட்டை விட்டு நாடு கடத்திடுங்க, இல்லைன்னா தண்டனை அப்படிங்கிறான். உடனே எல்லாரும் பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரையும் நாடு கடத்திடுறாங்க. ஆனா ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அவங்க அப்பாவை நாடு கடத்த மனசே இல்லை. உடனே என்ன பண்றான், ஒரு குகைக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம வச்சிருக்கான், தினந்தோறும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் இந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு. இதை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, முதல் டாஸ்க் சாம்பலை கயிறா திரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சாம்பலை கயிறா திரிக்க முடியும்? முடியாது இல்ல. சாம்பலை எங்கேயாவது கயிறா திரிக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் முடியாதுன்றாங்க. ஒரு நாள் டைம் கொடுக்கிறார் ராஜா.
இவன் போய் கேட்டுட்டு வர்றான், அவங்க அப்பாட்ட போறான். அப்பா அப்பா இந்த மாதிரி ராஜா வந்து சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி சாம்பலை வந்து கயிறா திரிக்கணுங்கிறாரு, அது எப்படி அப்படின்னு கேக்குறான். உடனே அவர் என்ன சொன்னாராம், ஒரு கயிறை நீளமா வச்சு அந்த கயிறு நெருப்ப பத்தவை, அந்த கயிறு எரிஞ்சோடனே அந்த சாம்பலே கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னாராம். இவன் போனா கயிறை பத்த வச்சா, கயிறு எரிஞ்சிச்சு, சாம்பல் கயிறா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஜெயிச்சுட்டான். இப்ப ரெண்டாவது, சங்குக்குள்ள என்ன பண்ணணுமா, நூலை கோர்க்கணுமா. எப்படி முடியும், சங்குக்குள்ள நூலை கோர்க்க முடியாது, எல்லாரும் முடியலைன்ட்டாங்க. உடனே இவன் போய் திருப்பி உங்க அப்பாட்ட கேட்கிறான், அப்பா அப்பா இந்த மாதிரி சங்குக்குள்ள நூலை கோர்க்கணுங்கிறாங்களே, அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு. உடனே அவரு ஒரு வழியை சொல்றாரு. இவன் போறான், சங்க வைக்கிறான், சங்கோட ஒரு மூலையில ஒரு எறும்பை வச்சு அதோட இதுல பின்னாடி ஒரு நூலை கட்டிடுறான், இந்த பக்கத்து ஒரு கற்கண்டை வைக்கிறான். இந்த எறும்பு என்ன பண்ணுது, இந்த கற்கண்டுக்காக சங்குக்குள்ள புகுந்து 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 இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு வெளியில வந்துருது, சங்குக்குள்ள நூலை கோர்த்தாச்சு. ரெண்டாவதுலையும் ஜெயிச்சுட்டான். இப்ப மூணாவது இல்ல இரண்டுலையும் ஜெயிச்சுட்டான். இப்ப ராஜா அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா உனக்கு 1000 பொற்காசுகள் வச்சுக்க, யார் செய்ய முடியாது செஞ்சுக்க, உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிற. இந்த 1000 பொற்காசுகளை வச்சுக்க வேற தேசத்தை வழி நடத்த முடியும். எப்படி சொல்றான், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அப்படி நல்லது கெட்டதை சொல்றதற்கு ஒரு முதியவர், ஒரு கூட ஒரு பெரியவர் இல்லைன்னா கெடுக்கிறதுக்கு யாரு வேண்டாம், அவனே கெட்டு போயிடுவான் அப்படிங்கிறார் வள்ளுவர். இப்ப பாருங்க, அவ்வளவு சிறப்பு முதியவர்களுக்கு. நம்முடைய அலெக்சாண்டரை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல, உலகத்தையே தன்னுடைய எஃகு காலடியின் கீழ் நசுக்கி வைத்திருந்தான் அலெக்சாண்டர் அப்படின்னு. அவனுடைய தந்தை இருக்கிறாரு, அவனுடைய தந்தை வந்து பிலிப்ஸ். அந்த பிலிப்ஸ் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. என்ன பண்ணானா, நாட்டில் இருக்க மக்களை எல்லாம் அரண்மனை வாசலுக்கு வர சொல்லு அப்படின்னானா. எல்லோரும் வந்துட்டாங்க. தன் அரண்மனையில் இருந்த தங்க காசுகளை எல்லாம் அள்ளி 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 பிலிப்ஸ் வீசிக்கிட்டே இருந்தான். எப்படி வீசினான் தெரியுமா, அந்த 1000 2000 3000 4000 பேர் நின்றுப்பாங்கல்ல, அதுல கடைசியா ஒருத்தன் நின்றுப்பான்ல, அவன் கைகளுக்கும் தங்க காசுகள் போகும் அளவிற்கு தங்க காசுகளை அள்ளி வீசினான் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு ஒரு போர் வீரன் பக்கத்துல இருந்த மந்திரிட்ட கேட்கிறான், மந்திரியாரே பிலிப்ஸ் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு. உடனே அந்த மந்திரி சொன்னானா, இல்லப்பா இந்த மாசிடோனிய தேசத்திற்கு அந்த பிலிப்ஸுக்கு ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது, அதனால இந்த தேசத்தை காப்பாற்ற ஒரு ஆண் பிள்ளை பிறந்து விட்டது என்று பிலிப்ஸ் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னாரா. இது பிலிப்ஸினுடைய காதுகள்ல விழுந்துருச்சு. உடனே அவர் அந்த மந்திரியை கூப்பிட்டு சொன்னாரா, அட முட்டாள் மந்திரியே, நான் ஒன்னும் எனக்கு ஆண் வாரிசு பிறந்துருச்சுன்னு தங்க காசு அள்ளி வீசல, இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு மன்னன் வந்துட்டான், இளவரசன் வந்துட்டான்னு தங்க காசு அள்ளி வீசல. இந்த நாட்டுல எனக்கு ஆசிரியராக இருந்த அரிஸ்டாட்டில் என்கிற ஆகச்சிறந்த அறிஞன் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனிடம் படிக்கிற வாய்ப்பு என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னானா. இல்லையா, பாருங்க, அதுதான் முதுமைக்கு கிடைக்கிற சிறப்பு. அந்த அரிஸ்டாட்டிலிடம் அலெக்சாண்டர் மாணவனா சேர்ந்துடுறான். சேர்ந்து 2 பேரும் ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கடுமையான வெள்ளம். வெள்ளம் போகிற போது அரிஸ்டாட்டில் கையை பிடித்து அலெக்சாண்டர் சொல்லுகிறான், அந்த காட்டு ஆற்றை கடந்து போகணும், அக்கறைக்கு போய் இங்கிட்டு போக வேண்டிய வேலை. அலெக்சாண்டர் சொல்றான், நான் ஆத்துக்குள்ள இறங்கி நடக்கிறேன், வெள்ளம் என்னை அடிச்சுட்டு போயிருச்சுன்னா நீங்க அப்படியே திரும்பி போயிருக்க, ஒருவேளை வெள்ளம் என்னை அடிச்சுட்டு போகலைன்னா நீங்களும் வாங்க அப்படிங்கிறான். அரிஸ்டாட்டில் பதறி போயிடுறாரு. இந்த நாட்டினுடைய இளவரசன் அரிஸ்டாட்டில் நினைக்கிறார், அந்த நாட்டினுடைய இளவரசன் அலெக்சாண்டர், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன எப்படி முட்டாள்தனமா பேசுறேன்னு கேட்கிறாரு. அலெக்சாண்டர் சொன்னானா, இல்லையா, ஒரே ஒரு அரிஸ்டாட்டில் நினைத்தால் என்னை போல் 1000 அலெக்சாண்டர்களை உருவாக்கி விட முடியும், ஆனால் 1000 அலெக்சாண்டர்கள் நினைத்தாலும் அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு அறிஞனை உருவாக்கி விடவே முடியாது அப்படின்னாங்களா. அதனாலதான் அலெக்சாண்டர் சொல்றான், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் சொன்னானா, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு என்னுடைய தந்தை பிலிப்ஸ் காரணம், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் தான் காரணம் அப்படின்னானா. அப்ப ஒரு இளைஞன் ஆகச்சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அவளை வழிநடத்தக்கூடிய அந்த முதியவர் இருக்கிறார்ல, அவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லைன்னா அது எப்படி சாத்தியப்படும்? ஏன்னா இப்படி ஒரு பாதையில நடந்து போறோம், இந்த பாதையில இங்க இது இருக்கு, அங்க வந்து ஒரு குழி இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஒருவர் இருந்தார், பயணம் எளிமை. நாமளே போய் பள்ளங்குழியெல்லாம் தேடி போக முடியுமா? ஒவ்வொரு முறையும் மனிதன் அனுபவத்தால் உணர முடியும்னா இன்னைக்கும் நம்ம கல்ல உரசி நெருப்பு எப்படி வருதுன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அப்ப நம் முன்னோர்கள் கல்லை உரசினால் நெருப்பு வரும், வட்டமா இருந்தா சக்கரை ஓடும், இதையெல்லாம் அனுபவத்தின் மூலமாக சொல்லிவிட்டார்கள்.
அந்த அனுபவத்தை நம்மிடம் கடத்தி விட்டார்கள். அந்த அனுபவம் நம்மிடம் கடத்தப்பட்டதால் நாம் என்ன பண்ணோம்? தீக்குச்சியையும் லைட்டரையும் கண்டுபிடிச்சோம், சக்கரத்தை வச்சு வண்டியையும் காரையும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப முன்னோர்களுடைய அறிவு நமக்கு கடத்தப்பட்டால் தான் அந்த அறிவை நாம் புதுமைப்படுத்த முடியும். எது ஒன்றையும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்க முடியாது இல்லையா? நாம இன்னைக்கு உட்கார்ந்து கல்ல உரசி நெருப்பை கண்டுபிடிச்சு இதுல இருந்து பரிமாணம் இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும் இந்த உலகம் லைட்டரை கண்டுபிடிப்பதற்கு. அப்ப நாம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற அறிவின் மிச்சம் தான் நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த உலகத்தின் அறிவியல் வளர்ச்சிங்கிறத நாம் உணரணும். அதான் அண்மையில நான் ஒரு கவிதை எழுதினேன். என்னன்னா, உங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது உங்கள் அப்பாவிற்கு இருந்த பொறுமை அவருக்கு செல்போன் கற்றுக் கொடுக்கும் போது உங்களுக்கு இல்லையே இல்லையா? ஏன்னா எத்தனை முறை நீங்க கீழே விழுந்தாலும் ஓடி ஓடி வந்து நிப்பாரு. நீங்கள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் வரை அந்த சைக்கிள்ல பின்னாடி 3 வீல் இருக்கும், சைக்கிளே கவுராது, ஆனாலும் அப்பா பிடிச்சுக்கிட்டே பின்னாடி ஓடி வருவாரு. ஏன்? அந்த 3 வீலையும் தாண்டி புள்ள கீழே விழுந்துருச்சுனா இல்லையா? அப்ப சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. ஆனா செல்போன்ல ஒரு மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு கேட்டா நமக்கு பொறுமை இல்லையே, அது உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு கோவமா பேசுறமே. அப்ப நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், செல்போன் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு, ஆனால் அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே. ஏன்னா அததான் நபிகள் நாயகம் சொல்லுகிறார், இந்த பூமிக்கு நீ வந்ததற்கு முழுமுதற் காரணம் உன்னுடைய பெற்றோர்கள் என்று நீ உணர்ந்தால் மட்டுமே இந்த உலகம் உன்னை மதிக்கும் அப்படிங்கிறாரு. இவர் இருக்கிறாரு முகமது நபி, அவருக்கு அபுபக்கர்னு ஒரு மாணவர் இருக்கிறாரு, அவருடைய சிஷியன். அந்த அபுபக்கர் தான் இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இஸ்லாத்தில் ஒருவன் தான் இறைவன். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் கதைக்கு வர்றேன். என்னன்னா, முகமது நபி இறை தூதுவர். இந்த முகமது நபி காலம் ஆயிடுறாரு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு சாதாரணமா அந்த ஒரு ஊர்ல முனியசாமி அப்படின்னு ஒருத்தர் காலம் ஆயிட்டார். என்ன போடுவான்? இமயம் சரிந்து விட்டது, இந்த தேசத்தை காக்க வந்த முனுசாமி மறைந்து விட்டார், முனுசாமி இல்லாத தாளா துயர் இந்த உலகத்தை வாட்டி வதைக்க போகிறது, மரணமே உனக்கு ஒரு நாள் மரணம், எல்லாம் அடிப்பான். முனியசாமி யாரு அப்படின்னா, அவர் ஆயுள் தண்டனையில இருந்து வெளியில வந்த கைதியா இருப்பாரு. அப்படிதான் இருப்பார் அந்த முனியசாமி இல்லையா? அப்படி பண்ணுவான். அப்ப இஸ்லாத்தை பரப்ப வந்தவர் முகமது நபி, அவர் காலமாயிட்டார். எப்படி சொல்லணும்? ஒரு 3 மணி நேரம் மாநாடு நடத்தி, ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி, கொடியெல்லாம் அரக்கம்பத்துல அப்படித்தானே நடத்தி இருக்கணும். சிம்பிளா வர்றார் அபுபக்கர். என்ன தெரியுமா சொன்னாரு? முகமது நபி மறைந்து விட்டார், முகமது நபி மறைந்து விட்டார், இறைவனுக்கு இறப்பில்லை, இறைவன் ஒருவனே உண்மையானவன் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னாரு? முகமது நபி சாதாரண மனுஷன், இறந்து போயிட்டான், இறைவனுக்கு இறப்பில்லை, அப்ப இறைவன் ஒருத்தன் தான், இவர் வெறும் இறை தூதுவர், அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம கதைக்கு வருவோம். இஸ்லாத் இவ்வளவு சிறப்பான மதம் இஸ்லாத், எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ல, எல்லா மதத்துல இருக்க நன்மைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்ல. அப்ப இந்த அபுபக்கர் ஒரு நாள் என்ன சொல்றாரு? என்னுடைய தந்தையும் இஸ்லாத் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படிங்கிறாரு. உடனே முகமது நபி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. மறுநாள் என்ன பண்றாரு? அபுபக்கர் சித்திக் தன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு வருகிறார். தந்தை ரொம்ப முதியவர், அதனால நடக்க முடியல, கால்கள் தரையில இழுபட அபுபக்கர் சித்திக் தன்னுடைய தோளில தன்னுடைய தந்தையை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வர்றாரு. பார்த்தோன்னே முகமது நபியினுடைய முகம் வாடி போயிருச்சான். வாடி போனோடனே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டாராம். உடனே அபுபக்கர் சொன்னாரா, இல்ல, அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார், நீங்கள் அவரை ஒரு இஸ்லாமியர் ஆக்க போகிறீர்கள், அவர் சொர்க்கத்துக்கு போறதற்கு வழிவகை செய்ய போகிறீர்கள், அப்படின்னா அவரு தான் உங்களை தேடி வரணும், அதுதான் முறை, அதுதான் ஹலால். ஒருவேளை அப்படி வரலைன்னா அது ஹராம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொர்க்கத்துக்கு போறதுல தடைப்பட்டுறாதா? அவர் தானே வரணும், மாணவன் தானே பாடம் கேட்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், ஆசிரியரா வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்றாரு. உடனே முகமது நபி சொன்னாராம், இல்லை இல்லை, நீ வெறுமன சட்டங்களை படித்து விட்டு பேசுகிறாய், அது அல்ல இஸ்லாம் சொல்வது. இப்ப நீ உன் தந்தையை அழைச்சிட்டு வந்திருக்கில்ல, உன் தந்தையை கஷ்டப்படுத்தி இருக்கில்ல, எனக்கு காலும் கையும் நல்லா இருக்கு, என்னால் நடக்க முடியும், ஆனால் நடக்க முடிந்த என்னை இங்கே உட்கார வைத்து விட்டு நடக்க முடியாத உன் தந்தையை இழுத்துட்டு வந்த பாத்தியா, இதுதான்டா உலகத்திலேயே மிகப்பெரிய ஹராம், நீ சொர்க்கத்தில் போவதில் தான் தடங்கள் ஏற்படும் அப்படின்னாராம். அப்ப இஸ்லாத்தும் சரி, கிறிஸ்தவமும் சரி, இந்து மதமும் சரி, பௌத்தமாக இருக்கட்டும், உலகத்தின் எந்த மதமாக இருக்கட்டும், எல்லா மதமும் கற்றுக் கொடுப்பது ஒரே ஒரு பாடம் தான், உங்களை விட மூத்தவர்களை மதிப்பது மட்டும்தான். அது எதுக்காகனா, நீங்க இளைஞனாக இருக்கிற போது உங்கள் மூத்தவர்களை மதித்தால்தான்
நீங்கள் மூத்தவராக மாறுகிற போது உங்களின் இளைய பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள் அப்படின்னு. இப்ப எல்லா மதமும் இதைத்தானே நமக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறது, காலம் நடுக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படிதான் சொல்லுவாங்க. துபாயில ஒரு கேஸாம், ஒரு வழக்கு என்னன்னா, ஒரு தம்பி ஒரு அண்ணன் மேல வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு பாருங்க, எங்க அண்ணன் எங்க அப்பாவை ரொம்ப நாளா வச்சிருந்துட்டாரு, அவர் தான் பாத்துக்கிறாரு, என்னைய பாத்துக்கே விட மாட்டேங்கிறாரு. நான் கொஞ்ச நாள் எங்க அப்பாவை பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறதுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. அண்ணன் பேசுறாரு, தம்பி பேசுறாரு, வழக்குரைஞர்கள்லாம் பேசுறாரு. கடைசியில நீதிபதி என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா, உங்க அப்பா உங்க அண்ணன் தான் இருக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துடுறாரு. நீதிபதி வெளியில வரும்போது கோபமா வந்து இந்த தம்பி என்ன சொன்னாரா, சார் நான் சொர்க்கத்துக்கு போறதை நீங்க தடுத்துட்டீங்களே, நீங்க பண்ணிருக்கலாமா, நான் எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு நான் அவருக்கு நல்ல பணிவிடை செஞ்சிருந்தேன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே, அந்த பாக்கியத்தையே எனக்கு கொடுக்காம என்னைய இப்படி சொர்க்கத்துக்கு போடாம பண்ணிட்டீங்களே, இது முறையா அப்படின்னு கேட்டாராம். இல்லையா? அப்ப பாருங்க, அயல் நாடுகளில் இருக்கிறவர்கள் நான் என் தந்தையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள், நான் என் தந்தை தாயை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் இங்க மட்டும்தான் யாரு வச்சுக்கிறதுன்னு போராடுறாங்க. அவ்வளவு ஒரு வேதனையான நிலை. நான் ஒரு அண்மையில ஒரு கவிதை படிச்சேன். நீங்கள் முதியோர் இல்லத்திற்கு பொன் கொடுங்கள், முதியோர் இல்லத்திற்கு பொருள் கொடுங்கள், முதியோர் இல்லத்திற்கு உணவு கொடுங்கள், முதியோர் இல்லத்திற்கு உடை கொடுங்கள், ஆனால் தயவு செய்து உங்கள் பெற்றோர்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் அப்படின்னு எழுதியிருந்தான். அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு நிலைமை. இப்ப பாருங்க, நம்ம மெய்யப்பன் ஐயா இருக்கிறாங்க, அவருடைய மகன் துபாயில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால் இத்தனை பேருக்கு வேலை தர முடியும், அந்த வேலையை அங்க இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்பா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதை வந்து ஐயா இங்க சொல்றாங்க. அதை சொல்லுகிற போது அது மேடையில் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஐயா அவரோட மயன் இருக்கிறாரு, அவர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை விட உலகத்தில் என்ன பெரிய மகிழ்ச்சி வேண்டும் இல்லையா? அப்ப என் மகன் இருக்கிறான், அவன் என்னை நல்லா பாத்துக்கிறான், அவன் என் கூட பாசமா இருக்கான், அவன் எனக்கு நல்லவனா இருக்கான், நான் அவனுக்கு நல்லவனா இருக்கேன், அதுபடி ஒரு மடி மேல போயிட்டான், ஊர்ல யாராவது 5 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறான். இதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப இதானே மகிழ்ச்சி, குடும்பத்தோடு கூடி வாழ்வது தானே மகிழ்ச்சி இல்லையா? அதான் ஒரு பேச்சாளர் பேசுகிற போது சொன்னார், அண்மையில் அவருடைய பேர் எனக்கு நினைவில் இல்லை, என்ன சொன்னாரு, பேர குழந்தைகள் மெத்தை விரித்து தலகாணி வைத்து படுப்பது மகிழ்ச்சியா, தன்னுடைய தாத்தாவின் மடியையே தலையணையாக்கி படுப்பது மகிழ்ச்சியா? நிலாவிற்கே செல்லுகிற டெக்னாலஜி வந்திருக்கலாம், ஆனால் அம்மா ஊட்டிய நிலாச்சோருக்கு இணையாகுமா? இன்றைக்கு 3D 4D 5Dயில் படம் பார்க்கிற அனுபவங்கள் கிடைக்கலாம், ஆனால் ஆயாவும் ஐயாவும் சொன்ன அழகான கதைகளை போல் வருமா? எத்தனையோ வீடியோ கேம்ஸ் வந்திருக்கலாம், ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்காக அண்ணனோடும் தம்பியோடும் அடித்து கொண்ட சுகம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப கூடி வாழ்வது தானே மகிழ்ச்சி இல்லையா? அப்ப குடும்பத்திற்கு நல்லவராக வாழ்வதுதான் நம்முடைய தென்புலத்தார் என்கிற பட்டியலில் வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த தென்புலத்தார் ஆவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எந்த உறவையுமே அப்படி இது ஒரு உறவு தானே கடந்து போயிட முடியாது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அப்பா, அதாவது இந்த அணிலாடு முன்றில் ஒரு புத்தகத்தை நாமுத்துக்குமார் எழுதினார், ஒவ்வொரு உறவுகளையும் பற்றி அழகா சொல்லிக்கொண்டே வருவார். இப்ப அப்பாவை பற்றி பேசுகிற போது சொல்லுவார், நாங்கள் கோயில் திருவிழாவிற்கு போவோம், அப்பா என்ன செய்வார், எனக்கு உயரம் கம்மியா இருக்கிறதுனால நான் சின்ன குழந்தைனால அவர் தன்னுடைய தோளில் ஏற்றி சாமி பார்க்க வைப்பார். அப்போது எனக்கு தெரியவில்லை, இப்போதுதான் எனக்கு தெரிகிறது, ஒரு சாமியின் மீது உட்கார்ந்துதான் இன்னொரு சாமியை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு உன்னதம் பாருங்க இல்லையா? அது எவ்வளவு உன்னதமான உறவு தந்தை என்கிற உறவு. தாயினுடைய தொப்புள் கொடி, அந்த அந்த வயிற்றில் வருகிற கோடு இருக்கு தெரியுமா, குழந்தை பிறந்த பிறகு அதற்கு இணையானது உழைத்து உழைத்து தந்தையின் கைகளில் இருக்கிற ரேகையெல்லாம் அழிந்து போயிருப்பது. அதற்கு இணையானது தந்தையினுடைய கால்களில் ஏற்பட்டு இருக்கிற அந்த வெடிப்பு இல்லையா? தாய் எதையா இருந்தாலும் எமோஷனலா அப்படி வெளியில சொல்லிடுவா, தந்தை சொல்ல மாட்டாரு. அவ்வளவு உன்னதமான உறவு தந்தை அப்படிங்கிற உறவு. இதையும் பாருங்க, நல்ல புள்ள கெட்ட புள்ளைன்னு 2 இருக்கு. நல்ல அப்பா அம்மா கெட்ட அப்பா அம்மான்னு எங்கேயாவது இருக்கிறாங்களா? இல்ல. எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் இல்லையா? ரொம்ப மோசமான கொலகாரன் சார், ரொம்ப கொடூரமான கொலகாரன் தன் பிள்ளையை ஒருபோதும் கொன்றிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் புள்ள முக்கியம். குழந்தைகளில் நல்ல குழந்தைகள் கெட்ட குழந்தைகள், ஆனால் பெற்றோர்கள்னாலே நல்லவர்கள் தான். அவர்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் நல்லவர்கள் தான். அந்த உறவை பார்க்கிறோம். அடுத்த தாய்ங்கிற உறவை பார்க்கிறோம்.
எவ்வளவு உன்னதமானவள். அதான் ஒரு கவிதை படிச்சேன், சூடாக இருந்தால்தான் கணவன் சாப்பிடுவான், சுவையாக இருந்தால்தான் மகன் சாப்பிடுவான், மிதமாக இருந்தால்தான் மகள் சாப்பிடுவாள், ஆனால் மீதமாக இருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள் அப்படின்னு. இதை படிச்ச போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு, ஆனா படிச்ச பிறகு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஏன்னா அம்மான்னா மிஞ்சினா தான் சாப்பிடணுமா? ஏன் அம்மா சூடா சாப்பிடக்கூடாதா? ஏன் அப்படி பண்ணக்கூடாதா? ஏன் தந்தை சமைக்க கூடாது? இது நம்ம சமூகத்தில் ஒண்ணு இருக்கு, அம்மா பார்த்தா வேலை, அப்பா பண்ணா ஹெல்ப். அம்மா தினம் தினம் சமைச்சா வேலை, ஒரு நாள் அப்பா வந்து காய்கறி வெட்டி கொடுத்தா ஹெல்ப். அம்மா தினம் தினம் சமைச்சு சட்டி பாத்திரம் கழுவுறது வேலை, ஒரு நாள் தான் குடிச்ச டம்ளர் அப்பா கழுவி வச்சா ஹெல்ப். வீட்டையே அம்மா கூட்டி முழுகுனா வேலை, கூட்டி வச்ச குப்பையை அள்ளி கொட்டினா அப்பா பண்றது ஹெல்ப், உதவி. ஏன் உங்களுக்கு அந்த வேலையில உரிமை இல்லையா? அப்ப நீங்கள் அப்படி ஒரு நல்ல தென்புலத்தாராக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நல்ல முன்னோரா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப தாய் என்பவள் உழைப்பதற்கான மட்டுமே இல்லை இல்ல, அவளுக்கும் ஒரு உணர்வு இருக்குல்ல அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். அப்ப தாய்ங்கிற உணர்வை பார்க்கிறோம், அப்படி ஒரு உறவு, அப்படி ஒவ்வொரு உறவுகளாக பார்த்து கொண்டே வருகிறோம். அப்ப ஒரு மனிதன் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவானா, எல்லாத்துலயும் ஒரு குறை கண்டுபிடிப்பானா, இது சரியில்லை அது சரியில்லை, அது அப்படி இருந்திருக்கலாம் இது இப்படி இருந்திருக்கலாம். அதான் ஒரு நகைச்சுவையா ஒரு கதை சொல்லுவாங்க, நம்முடைய தென்கட்சி சாமிநாதன் சொல்லுவாரு. பஸ்ல வந்து 2 பெண்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களா முன் சீட்ல. கண்டக்டர் ஒரு பெண் கூப்பிட்டாலாம், ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருந்த பொம்பளை கூப்பிட்டு, எப்பா அந்த ஜன்னலை சாத்து அப்படின்னாலாம். சாத்திட்டாரு. கண்டக்டர் டிக்கெட்லாம் எடுத்துட்டு திருப்பி வராரு. இங்கிட்டு இருந்த பெண் சொல்லலாம், எப்பா அந்த ஜன்னலை திறந்து விடு அப்படின்னு. கண்டக்டர் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப திறந்து வச்சவரை பார்த்து இங்கிட்டு இருந்த பெண் சொல்றா, இங்க பாரியா ஜன்னலை நீ இப்ப திறந்து வச்சேன்னு வையி, நான் குளிர்ல செத்து போயிருவேன் அப்படிங்கிறா. உடனே இங்கிட்டு இருந்த பெண் சொல்றா, இங்க வரியா நீ ஜன்னலை மூடினேன்னு வையி, நான் புழுக்கத்துல செத்து போயிருவேன் அப்படிங்கிறா. பின்னாடி ஒரு ஆளு கைலி கட்டி பனியன் போட்டு பீடி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தான். கண்டக்டரை இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா. என்ன அப்படின்னு அந்த கண்டக்டர் வந்து கேட்டாரா, என்னையா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நான் ஒரு வழி சொல்றேன் கேளு அப்படிங்கிறான். என்ன வழி? கொஞ்ச நேரம் ஜன்னலை திறந்து வை, குளிர்ல சாகிறவ செத்து போகட்டும். கொஞ்ச நேரம் ஜன்னலை சாத்தி வை, புழுக்கத்துல சாகிறவ செத்து போகட்டும் அப்படின்னு. உடனே கண்டக்டர் கேட்டாரா, அது நீ நல்லா சொல்லுவ, அவன் புருஷனுக்கு யார் பதில் சொல்றது, உங்க 2 பேர் புருஷனுக்கும் அப்படின்னு. அவன் சொன்னா அது 2 பேருக்குமே புருஷன் நான் தான்டா அப்படின்னு. அப்ப எல்லாத்துலயும் குறை. டீல ஜீனி அதிகமா இருந்திருக்கலாம், சாப்பாட்டுல எல்லாத்துலயும் குறைதான். அதான் ஒரு 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 நிகழ்வை சொல்லுவாங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை. அப்பா காலையில நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா என்ன பண்றா, கொலன்னு காப்பி போட்டு கொண்டாந்து அப்பா பக்கத்துல வைக்கிறா. வச்சுட்டு அதை குடிங்க அப்படிங்கிறா. இந்த ஒரு செய்தி இருக்கு படிச்சுட்டு குடிக்கிறேன்னு அப்பா சொல்றா. அம்மா உள்ள போயிடுறா. பைய குளிச்சுட்டு ஓடி வந்தவ வேகமா என்ன பண்றா, டம்ளரை தட்டி விட்டு ஓடிடுறான். அப்பா சொல்றாரு, சனியனே கண்ணை பொறையிலையா வச்சிருக்க, இப்படி தட்டி விட்டு ஓடுறியேன்னு கேட்கிறாரு. உள்ள இருந்த அம்மா, காப்பியை கொட்டிட்டீங்களா? அப்பவே எனக்கு தெரியும், குடுக்கும் போதே அதை வாங்கி குடிச்சுட்டு அந்த செய்தியை படிச்சாதான் என்ன, நீங்களா போய் நாட்டை காப்பாத்த போறிய? அப்பவே சொன்னேன், கொலன்னு காப்பி 1/2 லிட்டர் பால் வீணா போச்சு, தண்ணியே ஊத்தாம காப்பி ஓட்டேன், டிக்காசன் போட்டு கஷ்டப்பட்டு. பெரிய காலையில அந்த காலையே இப்படி ஆகி போச்சு. இதே இந்த சம்பவத்தை இப்படி நினைத்து பாருங்கள். அந்த அப்பா அந்த குழந்தை தட்டி விட்டு போனோடனே சொல்றாரு, ஐயையோ ஏமா அந்த காப்பியை நீ கொடுத்தோன்னே நான் வாங்கி குடிச்சிருக்கலாமே, கொலன்னு இருந்துச்சு இந்த காப்பி, நான் குடிச்சிருந்தேன்னா கொட்டியிருக்காதே அப்படிங்கிறார். உடனே அந்த பைய, இல்லப்பா நான் தான் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கணும், ஏதோ அவசரத்துல தெரியாம தட்டி விட்டுட்டேன். உடனே அந்த அம்மா, அதனால என்னங்க காப்பின்னா கொட்டுறது தானே, இன்னொரு காப்பி போட்டு கொட்டான்னு தர்றேன். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப எந்த ஒன்றையும் நாம் அணுகிற முறையில தான் இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை? பணம் தேவையா? காரு, ஏசி, பெரிய வீடு, மாளிகை, 1 மாசம் 1 வருஷம் வெளிநாட்டுக்கு போற ட்ரிப். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற மனசுதான் தேவை. முதல்ல நம்ம நினைக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு, இல்லையா? நம்முடைய மகிழ்ச்சி எதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னா, மத்தியானம் ஆபீஸுக்கு போவாங்க, போகும்போது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆபீஸுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொண்டு போவோம். திறந்து பார்த்தா உள்ள உப்புமா இருக்கும், மனசே உடைஞ்சு போயிடும். அந்த நாளே மனமருத்தமா இருக்கும். ஐயோ உப்புமாவா, எனக்கு பிடிக்காத உப்புமாவா, எனக்கு பிடிக்காத உப்புமாவையே வைக்கிறாங்களே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதை கொட்டிட்டு வேற கடையில சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா என்ன பண்ண மாட்டோம்? அந்த உப்புமாவையும் தின்னுட்டு இந்த உப்புமாவையா வைக்கணும்னு ஒரு நாள் பூரா வருத்தப்படுவோம். அப்ப கேவலம் ஒரு உப்புமா நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கலாமா? ஒரு டப்பாவில் இருக்க உப்புமா நம்மளை மூட விட்டாக்கலாமா? இப்ப காலையில ஆட்டோல போவோம், வந்து இறங்குறப்ப ஆட்டோக்காரரு 150 ரூபா கையில கொடுத்தா 250 ரூபா கொடுன்னு கேட்பாரு. நம்ம 150 ரூபா தான் கொடுப்பேன். அவன் சொல்லுவான்,
ஐயா நாட்டு நடப்பு தெரிய படிச்ச மாதிரி இருக்க, நாட்டு நடப்பு தெரியாதா, பெட்ரோல் என்ன விலை, டீசல் என்ன விலை, புரியாம பேசாதையா குடுன்வான். 250 ரூபாயை கொடுத்துட்டு அன்னைக்கு நாள் பூரா வருத்தப்படுவோம் எல்லார்ட்டையும். ஒரு ஆட்டோக்கார என்ன பார்த்து இப்படி பேசலாமா? நான் எக்கனாமிக்ஸ் படிச்சவன், டெய்லி 5 பேப்பர் படிக்கிறவன், 5 மொழியில நியூஸ் பேப்பர் படிக்கிறவன், நான் டெய்லி நியூஸ் பார்க்கிறவன், போன்ல வேட்டு நியூஸ் ஆப் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நியூஸ் அப்டேட் பண்றவன், என்ன பார்த்து இப்படி ஒரு ஆட்டோக்காரன் கேட்டுட்டானேன்னு அன்னைக்கு நாள் பூரா வருத்தப்படுறோம். அன்பு உறவுகளே, அந்த ஆட்டோ ஓட்டுகிறவர் தன்னுடைய அடுத்த சவாரியை நோக்கி போய்விட்டார். ஆனால் நீங்கள் அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை மனதில் வைத்து உங்களுடைய மொத்த நாளையும் வீணாக்கி விட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், இல்லையா? அப்ப எந்த ஒரு சூழ்நிலையையும் மகிழ்ச்சியாக ஆக்குவதும் அதையே நம்ம வருத்தப்படுத்துவதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. டைம் ஆயிருச்சு என்கிட்ட இல்ல, அவங்க பார்த்தாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னொரு 10 நிமிஷம். ஓகே, 10 நிமிஷம். அதனால ஒண்ணு இல்லை. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையையும் அப்படி மகிழ்ச்சியானதாக ஆக்குகிற வல்லமை நம்மிடம் தான் இருக்கிறது. அதான் ஒரு வெளிநாட்டவர் தமிழ்நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக வந்தாராம். தமிழ்நாடு முழுவதையும் சுற்றி பார்த்துட்டார். இப்ப விமானத்துல ஏறுவதற்காக போகிறார். அப்ப அவரை நிறுத்தி பத்திரிகைக்காரங்க எல்லாம் கேட்கிறாங்க, இங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க நீங்க சுத்தி பார்த்துட்டீங்க, தமிழ்நாட்டுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருந்த கோபுரங்கள் நிறைந்த கோயில்களும் அன்பு நிறைந்த குடும்பங்களும் என்னை மிகவும் கவர்ந்தது அப்படிங்கிறார். சொன்னோடனே பத்திரிகைக்காரங்க எல்லாம் கேட்கறாங்க, நம்ம ஊர் பத்திரிகைக்காரங்கள்ல லேஸ்ட்ல விட மாட்டாங்க இல்லையா? கேசரி சாப்பிட்டீங்கன்னா பிஜேபியில் இருக்கீங்களான்னு கேட்கிறாள்ல நம்ம ஊர் பத்திரிகைக்காரங்கெல்லாம். அப்ப கேட்குறாங்க, ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது, ஒன்னே ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் யோசிச்சுட்டு சொன்னாராம், உங்கள் ஊரில் குடும்பங்களே கோயில்களாக இருந்தது என்னை மிகவும் கவர்ந்தது அப்படின்னாராம். இப்ப எப்ப குடும்பங்களே கோயில்களாக இருக்கும்? அம்மாவும் அப்பாவும் பாட்டியும் தாத்தாவும் அண்ணனும் தம்பியும் அத்தை மாமாவும் சித்தியும் சித்தப்பாவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற குடும்பம் தானே மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நீங்க பாருங்க, உறவுகளே இல்லை, எல்லா வீட்டிலும் ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கிறது. எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க என்ன 90s மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது எல்லாம் தப்புங்கிறீங்க. இல்லை, ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை நாம இங்க உணரணும். ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்குவோம், இந்த தலைமுறையை விட்டுருங்க. இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லா வீட்லையும் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு அத்தை எப்படி இருப்பாள், மாமா எப்படி இருப்பாரு, சித்தி எப்படி இருக்கும், சித்தப்பா எப்படி இருப்பாரு, பெரியம்மா, இந்த உறவு முறைகள் எல்லாம் அழிஞ்சே போயிடும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அழிந்து போன உறவு முறைகள் இருக்கிறது. இது போல ஒரு காலத்தில் பெரியம்மா சின்னம்மாங்கிற உறவுகளே அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப மற்ற நாட்டு கலாச்சாரம் வேறு, நம் நாட்டின் கலாச்சாரம் வேறு. நம் நாட்டின் கலாச்சாரம் என்பதே குடும்பத்தை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்படுவது. மற்ற நாட்டுல எல்லாம் அப்படி இல்லை. இங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அவனுக்கு 10-15 வயசு ஆகிற வரைக்கும் தான் அப்பா அம்மா. அதுக்கடுத்து அவங்க தனி சிட்டிசன், இவர் தனி சிட்டிசன், இவர் தனி மனிதர், அவர் தனி மனிதர். இவர் வாழ்க்கையில் அவங்க தலையிட மாட்டாங்க, அவர் வாழ்க்கையில் இவங்க தலையிட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊர்ல அப்படி இல்லை. அந்த புள்ள எத்தனை வயசானாலும் உங்களுக்கு புள்ளதான். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு புள்ள என்ன பண்ணுச்சான், காலையில ஒரு பைய தூங்கிட்டு இருந்திருக்கிறான். 9 மணி ஆயிடுச்சு. அம்மா வந்து அடிச்சு எழுப்புறா, எப்ப காலேஜுக்கு போன என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே அப்படிங்கிறான். எப்ப காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுக்கிற, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அம்மா திருப்பி அடிக்கிறான் அந்த குழந்தைய. உடனே அந்த குழந்தை திரும்பி எந்திரிச்சு சொன்னிச்சான், நான் காலேஜுக்கு போகணுங்கிற இல்ல, நான் ஏன் காலேஜுக்கு போகணும் 2 காரணம் சொல்லு, நான் போறேன் அப்படின்னுச்சான். உடனே அந்த அம்மா சொன்னாலாம், சரி நீ காலேஜுக்கு போக மாட்டேங்கிறீல, அதுக்கு 2 காரணம் சொல்லு, நான் காலேஜுக்கு ஏன் போகணுங்கிற காரணம் சொல்றேன் அப்படிங்கிறான். உடனே இந்த குழந்தை சொன்னிச்சான், நான் ஏன் காலேஜுக்கு போக மாட்டேன்னா, காலேஜில் இருக்க எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை பிடிக்கல, காலேஜில் இருக்க எந்த டீச்சர்ஸுக்கு என்னை பிடிக்கல, யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னுச்சான். உடனே இப்ப இந்த குழந்தை அம்மாவை பார்த்து கேக்குது, ஏம்மா நான் காலேஜுக்கு போறேன் போக மாட்டேங்கிறதுக்கு 2 காரணம் சொல்லிட்டேன், இப்ப நான் ஏன் காலேஜுக்கு போகணுங்கிறதுக்கு நீ காரணம் சொல்லு அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாலாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா, உனக்கு 55 வயசு ஆயிருச்சு, நீ தான் இந்த காலேஜுக்கு பிரின்சிபால்ற, நீ போனாதான்டா காலேஜ் நடக்கும் அப்படின்னுச்சான் அந்த அம்மா சொன்னாலாம். அப்ப எத்தனை வயதானாலும் இந்திய பெற்றோர்களை பொறுத்தவரை தங்கள் குழந்தைகள் குழந்தைகள் தான். ஒரு பிளைட் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, பூமியிலிருந்து 1000 அடிகளுக்கு மேல் அந்த வானத்தில் அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எமர்ஜென்சி வாய்ஸ் கேட்கிறது. அது என்னன்னா, நம்முடைய விமானம் ஒரு பழுத அடைந்த காரணத்தினால, ஒரு எந்திரத்தில் ஏற்பட்ட பழுதின் காரணத்தினால நம்முடைய விமானம் இப்போது தரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாம் இந்திய பெருங்கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய விமானம் கீழே விழுக போகுது, எல்லோரும் உங்களுடைய அந்த சேஃப்டி ஜாக்கெட்டை போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த எமர்ஜென்சி வாய்ஸ் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் தங்களுடைய கடவுளை எல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீண்டும் ஒரு வாய்ஸ் வருகிறது. நம்முடைய விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு சரியாகி விட்டது, இப்போது நம்முடைய விமானம் சீராக பறந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அதற்கு அருகில் இருந்த ஒரு விமான நிலையத்தில் அந்த பிளைட்டை கொண்டு போய் லேண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் இறங்குறாங்க. உலகத்தின் பல்வேறு நாடுகளை சார்ந்தவங்க அந்த விமானத்துல இருக்கிறாங்க. எல்லாரையும் பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, இந்த விமானம் பறந்துகிட்டு இருந்த விமானம் அப்படி கீழே வந்து விழுக போனுச்சுல, அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு பல கோடி பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு. ஒரு வெளிநாட்டுக்காரர் சொல்றாரு, பல கோடி பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, அதையெல்லாம் நான் என்ன பண்றேன்னு தெரியல, யார் எடுத்துக்க போறாங்களோன்னு தெரியல அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்றாங்க. எனக்கு ஒரு வீடு இருந்துச்சு, அங்க அப்படி இருந்துச்சு, அப்பார்ட்மெண்ட், அது இதுன்னு என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. கடைசியாக ஒரு 10 பேர் இறங்கி வருகிறார்கள். அந்த 10 பேர்கிட்ட போய் கேட்கிறாங்க. 10 பேரும் ஒரே காரணத்தை சொன்னாங்களா, என்ன தெரியுமா? எங்களுடைய குழந்தைகளை அனாதையாக விட்டுவிட்டு நாங்கள் இறந்து போனால் அவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை நினைத்தோம், எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தான் வந்தது அப்படின்னாங்களா. இந்த 10 பேர் யாருன்னு பார்த்தா இந்த 10 பேரும் இந்தியர்களா. அப்ப இந்தியர்கள் ஒருபோதும் தங்களுக்காக வாழ்வதே இல்லை, தங்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தன் பிறக்கிறான், அவனை அவங்க அம்மா அப்பா வளர்க்குறாங்க, அடுத்து அவனுக்கு ஒரு. அப்ப இந்திய பெற்றோர்கள் செய்கிற எல்லா காரியமும் தங்கள் குழந்தைகளுக்கானதாகத்தான் இருக்கிறது. பாருங்க, அம்பானி கல்யாணம் நடத்தினாரு தன் மகனுக்கு, உலகமே வியந்து பார்க்குற மாதிரி கல்யாணம். ஜஸ்டின் பீபர்லாம் வந்தாரு பாத்தீங்களா. அப்ப அம்பானி தான் பெரிய பணக்காரர் தான், ஆனால் அவருடைய எக்ஸ்ட்ரீம் கோல் என்ன? தன்னுடைய மகனுடைய திருமணத்தை இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்? அவரும் ஒரு இந்திய பெற்றோர் தானே. அப்ப இந்தியாவில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையே பெரிதும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய குழந்தைகள் தான் தங்கள் பெற்றோர்களை ஒருபோதும் தங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை. ரொம்ப மனசு வேதனையா ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தாரு. உன்னை சுமப்பதற்கு என் உடம்பில் ஒரு அங்கமாக இருக்கிற கருவறை இடம் இருந்தது. உன்னை சுமப்பதற்கு என் கருவறையில் அங்கமாக இருக்கு, என் உடலில் அங்கமாக இருக்கிற கருவறையில் இடம் இருந்தது. ஆனால் என்னை சுமப்பதற்கு உன் வீட்டில் ஒரு இருட்டு அறை கூடவா இல்லை. இவ்வளவு பாருங்க. அப்படி முதியோர்களை மதிக்கணும். முதியோர்களை மதிக்காத எந்த ஒரு தேசமும் இந்த உலகத்தில் உயர முடியாது. நம்மை விட சீனா பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறது, டெக்னாலஜியில உயர்ந்து இருக்கிறது. நம்ம தான் பேசுறோம் டிஜிட்டல் இந்தியா, பணம் டிஜிட்டல் ஆயிருச்சு, ஓட்டு டிஜிட்டல் ஆயிருச்சு, டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறோம், இளைஞர் சக்தின்னு பேசுறோம். ஆனா நம்மளோட டிஜிட்டல் ஆயிருக்கிறான் சீனா. ஏன்? சீனாவில் இருக்கிறதுல 14% பாப்புலேஷன் முதியோர்கள். அவன் முதியோரை மதிக்கிறான். அங்க 100-120 வயசு வரைக்கும் வயசானவங்க இருப்பாங்க, தெய்வம் மாதிரி பார்த்துக்குவான் இல்லையா. அவன் முதியோரை மதிக்கிறான், அதனால ஒன்னும் டெக்னாலஜியில பின்தங்கி இல்ல. முதியோரை மதித்தாலும் அவன், அதுதான் சொன்ன, பழமை இல்ல. முதியோர்கள் என்பவர்கள் பழமை அல்ல, அவர்கள் முதிர்ச்சியின் அடையாளம். அவருடைய அனுபவமும் அவன்கிட்ட இருக்கு, இளைஞர்களுடைய உழைப்பும் அவன்கிட்ட இருக்கு, முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? முதிர்ச்சியை விட்டுறோம், உழைப்பையும் விட்டுறோம், வளரும் நாடாவே இருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளா நாம் வளரும் நாடுகளா இருக்கோம். நான் 2வது படிக்கும் போதும் வளரும் நாடா தான் இருந்துச்சு, நான் 8வது படிக்கும் போதும் வளரும் நாடா தான் இருந்துச்சு. ஹிஸ்டரி மாறாம இருக்கலாங்க, கரண்ட் பாலிடிக்ஸ் மாறாம இருக்கலாமா? இப்ப பாருங்க, ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்ங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் கட்டினார், ஆமா கட்டினார். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா கட்டினார். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா கட்டினார். 2024 ஆமா கட்டினார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல இருந்து வளரும் நாடு இந்தியா. சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி வளரும் நாடு இந்தியா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வளரும் நாடு இந்தியா, இன்னைக்கு வளரும் நாடு இந்தியா. எப்ப வளர போறோம்? அப்ப இந்திய நாடு எங்கே தன்னுடைய எதை மிஸ் பண்ணுது அப்படின்னா, இந்தியர்களிடமே பொதுவாகவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு, தங்களிடம் இருப்பதை குறைவாகவே நினைப்பார்கள். அப்ப இந்தியர்கள் முதியோர்களிடம் இருக்கிற முதிர்ச்சியையும் இளைஞர்களிடம் இருக்கிற உழைப்பையும் சேர்த்து பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்தியாவோட வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பேச்சினுடைய நிறைவுக்கு வரணும். இதெல்லாம் எதற்காக சொன்னேன்னா, அப்ப ஒரு முதியவர்கள் என்பவர்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து. ஒரு கவிஞர் இருந்தாராம், ஒரு வெளிநாட்டு கவிஞன். அவன் என்ன பண்ணுவானா, வீட்டுக்குள்ள இருக்கும் போது கதவை இருக்க பூட்டிக்குவானா, வீட்டை விட்டு வெளியில போகும்போது கதவை திறந்து போட்டு போயிடுவானா. சரியான முட்டாப்பைய, அப்படிதானே நினைப்போம். ஒரு நாள் ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன்பா வீட்டுக்குள்ள இருக்கும் போது கதவை பூட்டிக்கிற, வெளியில போகும்போது ஆவுன்னு திறந்து போட்டு போறியே, யாராவது எதையாவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், ஏன் வீட்டுல இருக்கிறதுலே என்னை விட பெரிய சொத்து வேற என்னடா இருக்க முடியும், நான் தானடா எல்லாத்தையும் சம்பாரிச்சேன் அப்படின்னாராம். அப்ப நம்மை விட பெரிய சொத்து என்ன இருக்கிறது? அப்ப முதியவர்களை விட பெரிய சொத்து ஒரு வீட்டுக்கு என்ன இருந்து விட முடியும்? அவர்கள் கொடுத்தது தானே இந்த உயிர், அவர்கள் கொடுத்தது தானே இந்த அறிவு, அவர்கள் கொடுத்தது தானே இந்த வாழ்க்கை. அப்ப அவர்களை விட, அப்ப நீங்கள் வீட்டில் 1000 சாமிகளை வழிபடுவதில் எந்த பயனும் இல்லை வீட்டில் இருக்கிற முதியவர்களை மதிக்காமல்.
இல்லையா? அதனாலதான் உலகத்தின் ஆகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உங்கள் வெற்றிக்கு யார் காரணம்? எங்கள் தாயினுடைய பாசம்தான் காரணம். இப்ப தாயின் உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் திரட்டி தராசின் ஒரு தட்டில் வைத்து தாயின் பேரன்பை தராசின் மற்றும் ஒரு தட்டில் வைத்தால் தாயின் பேரன்பை இடையில் உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறான். அப்ப இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அப்ப வீட்டில் இருக்கிற சொத்துகளில் எல்லாம் ஆகச்சிறந்த சொத்து முதியோர்கள். அந்த முதியோர்கள் தான் தென்புலத்தார். தென்புலத்தார் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னோடனே அவர்கள் இறந்த பிறகு வீட்டில் புகைப்படத்தை மாட்டி வழிபடுவது, இவங்க தான் நம்ம பாட்டையா. அப்படி கும்பிடுவது அல்ல வழிபாடு. என் அன்பு உறவுகளே, நீங்கள் வாழ்கிற போது உங்கள் பெற்றோர்களை மதிக்காமல் அவர்கள் இறந்த பிறகு 1000 செய்து என்ன பிரயோஜனம்? இல்லையா? வாழ்கிற போது நீங்கள் அவர்களுக்கு சின்ன பெரிய உதவி எல்லாம் இங்க எந்த முதியவரும் எந்த பெரிய உதவியும் கேட்கறது இல்ல. 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்லையா? அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வெறும் 5 நிமிடம் தங்களுடைய பேரன் பேத்திகளுடன் தன்னுடைய மகள்களுடன் பேச வேண்டும் என்பதுதான். நீங்க போய் பேசுங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவர்கள் பேசுறதை கேட்கிற போது இந்த செய்திகளை எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப கடத்தல சொல்லுகிறேன், இது ஊடகத்தின் மூலமாக பலருக்கு போய் சேரும் நான் நினைக்கிறேன். என்னோட ஐயா இருந்தாரு, இப்ப இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, எங்க ஐயா வந்து இந்த ரேவதி ஆடியோஸ் அப்படின்னு ஒரு ஆடியோ சர்வீஸ் வச்சிருந்தாரு. காரைக்குடி ரொம்ப பழமையானது. அப்ப இந்த காமராஜர் காலத்துல எல்லாம் ஆடியோஸ். அவர்கிட்ட போய் உட்கார்ந்தா 1990ன்னு ஆரம்பிப்பாரு. அதை முதல்ல கேட்கிற போது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். என்ன எப்பா பார்த்தாலும் சொன்னதையே திரும்ப 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 திரும்ப. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படி அவர் பேசுறதை எல்லாம் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த நேரு அன்னைக்கு அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, அதை பேசினாரு, இதை பேசினாரு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. நான் அதை கேட்பேன். எங்க ஐயாவுக்கும் அப்பத்தாவுக்கும் டெய்லி சாயங்காலம் உட்கார்ந்து எனக்கு எங்க அப்பத்தா வந்து சமைச்சு கொண்டாடுவாங்க, வெள்ளை பணியாரம் வடையெல்லாம். அதை சாப்பிட்டுக்கிட்டே கதை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதா வேலை, ஒரு 5வது 6வது வரைக்கும். அப்படி இருக்கிற போது அப்ப நான் நிறைய கேட்பேன், அவர்கள் பேசுகிறதை எல்லாம் கேட்பேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த விஷயங்கள் எல்லாம். இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கதை கேட்கலாமே. சில நேரங்களில் நமக்கு தோன்றும், அவர்கள் இருந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இந்த மாலை பொழுது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்ப இருக்கிற போது அவர்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவர்களிடம் பேசுங்க. அவர்கள் அதிகபட்சம் என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன நம்ம பேரண்ட்ட பேசினா ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்களா? இல்ல இல்ல, வேற என்ன நினைச்சிருப்பாங்க? ஒரு மகிழ்ச்சி. நான் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வந்தேன், இதை நீ கத்துக்க அப்படின்னு சொல்லுகிறது. இந்த அனுபவம் தீனா சுற்றும்பா, கடல்னா இப்படிதான் இருக்கணும், வாழ்க்கையில இப்படிதான். இந்த அனுபவம் முதியோர்கள் சொல்வதெல்லாம், முதியோர்கள் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்வதெல்லாம் பீற்றிக் கொள்வதற்காக அல்ல, தன்னுடைய இளைய தலைமுறைகளை பிள்ளைகளை தேற்றிக் கொள்வதற்காக. இல்லையா? முதியோர்கள் சொல்லுகிற பாடமெல்லாம் என்ன? தழும்புகளை தொட்டு பார்த்து, அப்படி தழும்பை தொட்டு காட்டி, இங்க வாரு இந்த தழும்பு, இந்த தழும்பு எப்படி தெரியுமா வந்துச்சு, இப்படி நான் தப்பா நடந்ததுனால இந்த தழும்பு வந்துச்சு, நீ இப்படி நடந்துராதரா அப்படின்னு சொல்வதற்காகத்தான் எல்லா பெற்றோர்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட பெற்றோர்களை, அப்படிப்பட்ட மூத்தவர்களை வழிபடுங்கள். அவர்கள் நீங்க வழிபடுனா உடனே போய் காலில் விழுந்து கும்பிட்டா, நிறைய அந்த பயிற்சிகள் பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லுவாங்க. தினமும் காலையில் எழுந்தவுடன் 5 மணிக்கு உங்கள் அப்பா அம்மாவை எழுப்பி விட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள், முதல் முகமாக உங்கள் அப்பா அம்மா முகத்தில் முழிங்கள், அவருடைய கால்களை தொட்டு பூஜை. தேவையே இல்லை, தேவையே இல்லை. மரியாதையா பேசினா போதும், அவங்க சொல்றதை கேட்டுக்கினா போதும், அன்பா நடந்தா போதும். இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய வழிபாடு. அப்ப நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய மூத்தவர்களை அவர்கள் இருக்கிற காலத்தில் மதிப்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஆகச்சிறந்த வழிபாடு. நீங்கள் நாத்திகனா இருங்க, ஆத்திகனா இருங்க, இந்துவா இருங்க, முஸ்லிம், உங்கள் முன்னோர்களை மதியுங்கள், இறைவன் உங்களை மதிப்பான். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இதுதான் தென்புலத்தார் அப்படிங்கிறதை நான் சொல்லுகிறேன். இவர்கள் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள். தன் பேரை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாத்தா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சாமி. இல்லையா? இந்த குலசாமி கூடவே வரும். இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் அது ரொம்ப, நீங்கள் இந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க குலசாமியை போய் கும்பிடுங்க, உங்க குலசாமி கூடவே ஏறி உங்க ஃபிளைட்ல பக்கத்துல உட்கார்ந்து வரும். இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒப்பானதுதான் இதுவும். உங்கள் தாத்தா பாட்டியிடம் சொல்லுங்கள், அவருடைய நினைப்பு உங்களை பாதுகாக்காதா? என் பேரை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய பாசம் உங்களை பாதுகாத்து விடாதா? அவ்வளவுதான், சிம்பிள். இதையும் சொல்லி இந்த தெய்வமாக மாறுகிறார்கள்ல, அதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உரையின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். அண்மையில ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர தினம். இந்த இந்திய சுதந்திரம் எளிமையா கிடைச்சிடல. பல பேர் உயிரற்ற சடலங்களாக போனதால் தான் உயிர்ப்பிக்கப்பட்டது இந்திய சுதந்திரம். பல தியாக தீபங்கள் தங்களுடைய எலும்பு கட்டைகளை விறகுகளாக்கி பற்ற வைத்ததுதான் சுதந்திர நெருப்பு. பல தியாக சுடர்கள் தங்களுடைய மூச்சை நிறுத்தி கொண்டதால் தான் நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லையா? அப்படி கிடைத்தது இந்த சுதந்திரம். அப்ப பகத்சிங்னு ஒரு வீரன் இருந்தான். பகத்சிங்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பகத்சிங்கை தெரிந்த நமக்கு ராஜகுருவையும் சுகதேவையும் தெரிவதில்லை. அந்த 3 பேரும் தான் ஒன்னா கைது செய்யப்பட்டார்கள். அந்த 3 பேரும் தான் ஒன்னா தூக்கு மேடையில ஏற்றப்பட்டார்கள். இப்ப தூக்கு மேடையில் அவர்களை ஏற்றுகிற போது நடந்த ஒரு சம்பவம்.
முதல்ல பகத்சிங் நிறுத்தப்பட்டிருக்கிறான், அடுத்து ராஜகுரு நிறுத்தப்பட்டிருக்கிறான், அடுத்து சுகதேவ் நிறுத்தப்பட்டிருக்கிறான். இப்ப அந்த லிவர் இழுக்கப்படுகிறது, பகத்சிங்கினுடைய கழுத்து கீழே இறங்குது, பகத்சிங் இன்குலாப்னு கத்திட்டு இறங்குறான். ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்று கத்துகிறார்கள். அடுத்து ராஜகுருவினுடைய லிவர் இழுக்கப்படுகிறது கீழே, ராஜகுரு கீழே விழுகிறான், அவன் இன்குலாப்னு கத்துறான். அருகில் இருந்த சுகதேவ் ஜிந்தாபாத் என்று கத்துகிறான். இப்ப சுகதேவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. எதற்காக தெரியுமா? நான் இன்குலாப் என்று கத்தினால் ஜிந்தாபாத் என்று கத்துவதற்கு யாருமே இல்லையேன்னு அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. கண்ணீர் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது அந்த கருப்பு துணியின் மீது. லிவர் இழுக்கப்படுகிறது, சுகதேவ் கீழே போகிறான், இன்குலாப் என்று கத்துகிறான். அந்த லிவரை இழுத்த அதிகாரி ஜிந்தாபாத் என்று கத்துகிறார். ஒரு பத்திரிகை அவரை பாட்சி கேட்கிறது, ஏங்க அது இந்தியர்கள் விடுதலைக்காக எழுப்பிய ராகம், அதை நீங்க போய் சொல்லலாமா, நீங்க ஒரு வெள்ளைக்காரர்லன்னு ஒரு வெள்ளைக்கார பத்திரிகை கேட்குது. அதற்கு அவர் சொன்னாராம், இந்தியாவினுடைய விடுதலைக்காக 23 வயதான இந்த 3 இளைஞர்கள் தங்கள் உயிரையே அர்ப்பணித்திருக்கிற போது நான் இந்த வார்த்தையை அர்ப்பணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த அதிகாரி கேட்டாராம். அப்ப எதற்காகவும் வளையாத ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை சுகதேவினுடைய அந்த தியாக உள்ளம் வளைய வைத்தது என்று சொன்னால், அன்பு உறவுகளே, அந்த சுகதேவை விடவா ஒரு ஆகச்சிறந்த தெய்வம் இருந்து விட முடியும்? சுகதேவ் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒரே ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி இருக்கலாம். இன்றைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியவர்கள் எல்லாம் மாவீரர்கள் என்று பேசுகிறார்கள் இல்லையா? ஒரு புல்புல் பறவையில் பறந்து வந்தார் என்று சொல்கிறார். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் தான் மாவீரர் என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட நிலைமை. ஆனா வெறும் 23 வயது சுகதேவ் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் 1000 வழிகள். வெள்ளைக்காரனோடு சேர்ந்து வாழ்ந்திருக்க முடியாதா? வாழ்ந்திருக்கலாம். ஏன் மறைந்து போனான்? நீங்களும் நானும் இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த சுதந்திரம் என்கிற சுதந்திரத்திற்காக தான் இறந்து போனான். அந்த பகத்சிங் இறக்குற போது சொன்னானா, எது உண்மையான சுதந்திரம்னா, பாலுக்கழுகாத குழந்தை, கல்வி கழுகாத மாணவன், வேலை கழுகாத இளைஞன், இவர்கள் 3 பேரும் இருக்கிற தேசம்தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த தேசம், அதுதான் உண்மையான விடுதலைன்னு பகத்சிங் சொன்னாராம். அப்ப தியாகத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகமாக துறந்த பகத்சிங்குக்கும் சுகதேவுக்கும் ராஜகுருவுக்கும் இன்னும் 1000 நம்ம ஊர்லயும் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய சிட்டிநாட்டு ஊர்களில் கன்றமாணிக்கத்துல கூட இருந்திருக்கிறாரு தியாகி. அப்ப ஒவ்வொரு ஊரிலும் தியாகிகள் இருந்திருக்கிறாங்க, உயிரை துறந்திருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் தெய்வங்கள். சரி, அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த அமைப்பு அவர்கள் சொன்னதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. கல்வி கழுகாத மாணவன் இருக்க வேண்டும். கல்விக்காக உதவி செய்கிறீர்கள். தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பல்கலைக்கழக கல்லூரி இன்றைக்கு NIRF ரேங்கிங்ல 5வது இடத்துக்கு, தமிழ்நாட்டில் 6வது இடத்திற்கும் இந்தியாவில் 15வது இடத்திற்கும் நம்முடைய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். படித்த மாணவர்கள் வேலைக்கு செல்வதற்கு ஏதோ ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியானால் அவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் வீண் போகவில்லை. இந்த அமைப்பின் மூலமாகவும் உங்களை போன்றவர்கள் மூலமாகவும் அது நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த தேசத்திற்காக உயிரை துறந்த பகத்சிங் மட்டுமல்ல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன். அவன் சொன்ன வரிகளை காப்பாற்றுகிறீர்கள் நீங்களும் கூட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் தான். தேவைப்படுகிறவனுக்கு உதவி செய்கிறவன் தான் இறைவன். எது வழிபாடு? பசிக்கிற மாட்டுக்கு ஒரு கட்டு புல்லை போடுவது வழிபாடு. தேவையில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பது வழிபாடு. இறைவனுக்கு ஒரு பூவை வடிப்பது வழிபாடு. எதுவுமே இல்லைன்னா கஷ்டம்னு நிக்கிறவன், கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வாழ்க்கையில நீ எப்பவும் நல்லா இருப்பை, 4 நல்ல வார்த்தை பேசுங்க, அதான் உலகத்தின் ஆகச்சிறந்த வழிபாடு. அப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் நம் குடும்பத்திற்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்ததுடைய பயன் என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கிறவர்கள், நானும் இளைஞன் தான், நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், அதனால நான் ஏதோ இளைஞர்களுக்கு அட்வைஸ்லாம், நம்மை போல இளைஞர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் முதியவர்களை மதிப்பதுதான் இந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. அப்படி செய்தால்தான் நமக்கு பிறகு வருகிற தலைமுறை நம்மை மதிக்கும் என்பதை சொல்லி, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு நிசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்கென்றே இருத்தல் வேண்டும், வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நெஞ்சன ஊரார்க்கு என்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவன் என உயிர்கள் பேசிடும் ஒருநிலை கூட்டு. நன்றி, வணக்கம்.
முன்னோர்களையும் நினைவு கூர்ந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. பெற்றதாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் நற்றவம் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று சற்றும் இறை சுவை மாறாமல் ஆன்மீக சுவையும் மாறாமல் சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகள் பல. பொருட்சுவையோடு சொற்சுவை நிறைந்தவராய் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனதோடு ஆணிவேராய் பணியாற்றிக் கொண்டிருக்கும் மதுரை நகரத்தார் சங்கத்தின் பொருளாளர் இந்த நிகழ்ச்சியின் உறுதுணையாளரான மெய்யப்பனன் அவர்களுக்கு நமது செயலாளர் சோமசுந்தரன் அவர் கௌரவம் செய்வார்கள். நன்றி. அடுத்தது சார். என் உயிரினும் மேலாக நான் எப்பவும் நினைத்து கொண்டிருக்கும் நமது நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே நான் பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு பாசத்துடன் எப்பவும் பழகுவேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்து இவ்வளவு தூரம் அன்புடன் அழைப்பை ஏற்றி வந்த நமது நகரத்தார்கள் ஆட்சிமார்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம், இது ஆரம்பத்தில் பெரியவர்கள் சொன்ன வாக்கியம். நாம் இப்பொழுது இங்கு வந்திருப்பவர்கள் முழுவதும் பெரும்பகுதி பெரியவர்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் நம் பிள்ளைகளை சிறு வயதில் பெற்றவுடன் தாய் அடுத்து நாம் தான் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து தொழிலை கற்றுக் கொடுத்து எவ்வளவோ செய்திருக்கிறோம். இன்று அவர்கள் பெரியவர்கள் ஆனவுடன் அதில் ஏற்படும் நமக்கு மகிழ்ச்சி எல்லற்றது. பணம் எப்பொழுதும் ஒரு இடத்தில் எப்பவும் நிரந்தரமாக இருக்காது. இன்று ஒருவரிடம் இருக்கும், மறுநாள் இன்னொருவரிடம் இருக்கும். ஆனால் நாம் காட்டும் அன்பும் பாசமும் என்றும் நம் பிள்ளைகளிடம் நாம் வைத்திருக்கும் சிறு தவறு கூட அவர்கள் செய்தால் அதை பொருட்படுத்தாது நாம் எப்பவும் அவர்களை உயர்வாக நினைத்து கொண்டிருந்தால் நம் எல்லோருக்கும் ஆண்டவன் தம்பி கூறியது போல நல்ல மனதையும் நல்ல வாழ்வாங்கு வாழ்வையும் நிச்சயம் தருவார், தந்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய மனமார்ந்த எண்ணங்கள். என்னுடைய நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய இந்த நகரத்தார் சங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு தம்பி கூறியது போல ஒரு ட்ரெயின் போகுது என்றால் முதல் பெட்டி எப்படி இருக்கிறதோ அதை அனுசரித்து தான் அத்தனை பெட்டிகளும் வரும். முன்பு நடத்தியவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய திறமைக்கேற்றபடி சீரும் சிறப்போடும் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இதில் போட்டியும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் திறம்பட செய்து இந்த நிர்வாகத்தில் வந்தவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மீனாட்சியினுடைய அருள் கடாட்சம். இது வருகிற 10/1/2026 காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர தேர்தல் வருகிறது. தற்பொழுது காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறவர்களும் மிகவும் சீரும் சிறப்புடன் செய்திருக்கிறார்கள். அதை அனுசரித்து நமது அண்ணன் திரு வைரவண்ணன் அவர்கள் இவ்வாண்டு காசிக்கு தலைவர் தேர்தலுக்கு நிற்கிறார்கள்.
தாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதோடு தங்களுக்கு அந்த உரிமை இருந்தாலும் சரி, கிடைக்கவில்லை, அந்த ஊரில் வேறு யாராவது மெம்பர்களாக இருந்தால் அவர்களிடமும் அவர்கள் சொந்தக்காரர்களிடம் சொல்லி அண்ணன் போன்றவர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் மேலும் மேலும் நம் நகரத்தார்கள் சீரும் சிறப்புடன் வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏட்டுக்கல்வி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் நகரத்தார் வேர்களை தேடி அப்படின்னு நிறைய நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ நகரத்தார் வேர்களை தேடி அப்படிங்கிறதுனா 5 வயதுலேருந்து 12 வயசு இருக்கிற பிள்ளைகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊர்கள்லையுமே நம்ம எம்ஏ குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க பள்ளத்தூர். அவங்க வந்து என்னென்னா ஆட்சி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இதனால் அதை இன்ட்ரோவில் சொல்கிறதுக்காக மட்டும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அந்த ஏட்டுக்கல்வியினுடைய இதை வந்து கல்வியோடைய அந்த பயிற்சியவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து நம்ம வந்து உஷா ஆட்சி தான். ஸோ அது எல்லார்ட்டையுமே எல்லா ஊர்களையும் அதான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதை பற்றின தகவல் மட்டும் ஆட்சி சொல்லிடுவோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பம் ஏற்றுக் கொடுத்த திரு வைரவன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி எனக்கு அதை பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தம்பி பேசுனதை கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் ஆதப்பன் கேட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்திருக்கிறவங்க எல்லாருமே முதியோர். இது வந்து இட் ஷுட் ரீச் த யங்ஸ்டர்ஸ். சின்னவங்களுக்கு வந்து நம்ம இதை சொன்னால் தான் அது வந்து பெரியவங்களை மதிக்கிறதுக்கு தெரியும். பிகாஸ் நம்மெல்லாம் வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் தட் வந்துட்டோம் அந்த பீரியடு. ஸோ நம்ம முன்னோர்கள் நம்ம கும்பிடுறோம், படைக்கிறோம், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு பெரியவங்க பேரண்ட்ஸ் வந்து யாருக்குமே இல்லை. அப்படி வந்து சின்ன குழந்தையிலேருந்து அதை கொண்டு வரணும். 5 வழியாத 50 வளையுமான்னு கேட்குறாங்க. அதனால் சின்ன வயசுலேயே அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதை நல்ல ஒழுக்கத்தை புகுத்தினால், நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்தால் அது ஏதுவாக இருக்கும். நம் நகரத்தார் மரபு அவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தினால் நகரத்தார் வேர்களை தேடி என்ற அமைப்பு வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. அது மலேசியாவில் சிஸ்டம் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கல்லல் முத்தையான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்களோட லைஃபுக்கு அப்புறம் இதை எடுத்து நடத்துறது வந்து ஏஎம்எம் குரூப் ஃபேமிலியும், அதை வழிகாட்டுதல் வந்து திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களும், வணக்கம் சுப்பையா ஆத்தங்குடி, அவங்க 2 பேரும் அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு செல்லணும்னு நினச்சி ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா அமைப்புகளையும் அவங்க நகரத்தார் சங்கங்களை இணைத்து சில இடங்களில் மகளிர் சங்கம் இணைந்து இதை நடத்துகின்றார்கள். நம்ம ஊரில் வந்து மதுரையில் 5 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு விஜயதசமி அன்று நகரத்தார் சங்கம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. விஜயதசமி அன்னைக்கு அதுக்கு ஆரம்ப விழா தொடக்க விழா நடக்க இருக்கின்றது. அனைவரும் உங்கள் வீட்டில் இருக்கிற அருகில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏட்டுக்கல்வியை வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதனுடைய முதல் முயற்சியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற விளையாட்டு, நகரத்தாருடைய பாரம்பரியம், அந்த உணவு முறைகள், உறவு முறைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. தம்பி சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயுமே இப்போ ஒரு குழந்தை தான் இருக்குது. ஸோ சித்தப்பானா யார், அத்தைனா யாருன்னு அவங்களுக்குலாம் தெரியாமல் போகுது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ அனைவருடைய ஒத்துழைப்போடு இது நல்லபடியாக நடக்குமே நினைக்கின்றேன். ஸோ இதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து நம்ம சங்கத்திலேருந்து ஏதாவது நல்ல வேலை வாய்ப்பு, படிப்புக்கெல்லாம் உதவியெல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த அடுத்த ஸ்டெப்பாக வந்து அடால்சன் பீரியடுக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது கொண்டு வந்துட்டாக்க எல்லாருமே நம்மளுடைய குழந்தைங்கள்லாம் நம்மளை மதிப்பாங்க நினைக்கிறேன். இப்போ பிள்ளைங்க நல்லா தான் இருக்கு. நம்மளோட வளர்ப்பு எல்லாமே எந்த குழந்தையும் பிறப்பது நல்ல குழந்தை தான். அவர் நல்லவனாலும் தீயவனாலும் அன்னை வளர்ப்பினில்லை. அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருமே நல்லா சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்குறோம். பட் இருந்தாலும் இன்னும் வந்து கொஞ்சம் திசை மாறி போகாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அவங்கவுங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு சங்கமும் நிறைய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. இது நன்றி உரை சொல்லுகிற நிகழ்ச்சி. சிறப்புரையாற்றிய எங்கள் தலைவர் வைரவன் அவர்களுக்கும், ஏற்புரை வழங்கிய செயலாளர் சோமசுந்தரம் அவர்களுக்கும், சிறப்பு சொற்பொழிவாற்றிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் என்ற பேச்சை இளம் சொல்லரசு நாராயணன் கோவிந்தன் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற பல கருத்துக்களை அள்ளி வழங்கியிருக்கிறார்.
ஆனால் எல்லோருடைய குடும்பத்திற்கும் இது பொருந்தும். அதுவும் தகப்பனார் தாயார் பிள்ளைகளுக்கு உண்டான கருத்துக்களை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இது அதுபோக பல கருத்துக்களையும் அள்ளி வழங்கியிருக்கிறார். இந்த மேடையை சிறப்பாற்றி இருக்க நாராயண கோவிந்தன் அவர்களுக்கும் இதில் மாஸ்டர் ஆஃப் ஜெர்மனி பண்ணிய ஆதப்பன் அவர்களுக்கும் செல்வி மீனாட்சி அவர்களுக்கும் இங்கு நன்றியுரை வழங்கிய இங்கு வந்திருக்க நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் என் நன்றியை குறித்து மேலிட்டு இது இது உணவு வழங்கிய ஸ்பான்சர் கன்றமாணிக்கம் அவர்களுக்கும் மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.